அடுத்து ஒரே ஒரு கேள்வி. சொல்லுங்க. நேற்றைய தினம் தல அஜித் அவர்கள் வந்து உங்களுக்கு பேசினாருன்னு சொல்றீங்க. ஆமாங்க, ஆமா. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து என்ன பண்ணாரு, இது ஒரு ஆள் மட்டும் காரணம் கிடையாது, எல்லாரும் காரணம்னு சொல்லியிருக்காரு. ஆ. அந்த மாதிரி அவர் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு சார். எனக்கு தெரிஞ்சு அடுத்த படம் அவருக்கு வருது. ஆ. அதை வந்து இது பண்றதுக்கு அவர் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதை நான் படம் வரும்போது தம்பி, சொல்லுவாரு போல. தம்பி தேவையெல்லாம் பேசக்கூடாது தம்பி. அவர் படம் தம்பி வரும்போது பாத்துக்கிறோம். தேவையெல்லாம் பேசக்கூடாது. இந்த கை சேகை தெரியுதா? இந்த கை சேகை இருக்குல்ல, இது என்ன ஆகும்னா எப்பெல்லாம் எங்கெல்லாம் அவர் அந்த நடிகர் அஜித் அவர் போறாரோ ஆ. எவனாவது உங்களை மாதிரி ஆளுங்க விசில் அடிப்பான். ஆ. அப்ப அவர் என்ன செய்யுமா, உடுங்க ஓட்டிடு வேலை புட்டு புத்த போய் போறோம். அவ்வளவுதான். அப்படி ஒரு இடத்துல சொன்னாரு. ஆ. இந்த மாதிரி கோவிலுக்கு திருப்பதிக்கு போகும்போது ஒருத்தன் அதே மாதிரி தல கோவில் அவ்வளவுதான் ஒண்ணு அப்படின்னு மிரட்டினார். இந்த மாதிரி ஒரு ஒரு கட்டுப்பாட தொண்டர்கள் எல்லாருக்கும் இந்த பப்ளிசிட்டி பைக்க மாதிரி உங்க தலைவர் அவர் ஏதாவது சொல்லியிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமா? சார் தொண்டர்களை மிரட்டுறது, ரசிகர்களை மிரட்டுறதுலாம் ஒரு பண்பா சார். எங்க தளபதி அதை பண்ண மாட்டாங்க. அது உரிமையான மிரட்டல். ஓடி தம்பி போகுது அப்படின்றது வந்து ஒரு பஸ் கீழே ஒருத்தன் விழுகிறான் சாகலையா அப்படின்னு பாக்குறது இல்ல. சரியா? அது வந்து எவ்வளவு அழகா அவர் வந்து இது பண்றாரு, சார். ரசிகர் வந்து மதிக்கிறாரு சார். தம்பி அந்த வீடியோல இன்னும் 2-3 வார்த்தை தெளிவா சொல்லியிருக்காரு. தனிநபருக்காக இங்க ஒரு பெரிய கூட்டம் கூட அது வந்து ஒளியணும்னு சொல்லியிருக்காரு. அது ஒளியணும்னு சொல்லியிருக்காரு. அது எதுக்காக தெரியுமா? அதுக்காக. உங்கள மாதிரி ஆளுங்களுக்காக தான். அதுக்காக இல்ல. எனக்கு தெரிஞ்சிருச்சு சார். ம். தலை 200 ரூபா வாங்கிட்டாரு சார். வாங்கிருப்பாரு. இருக்கும். இருக்கும், ஆமா, கண்டிப்பா ஆமா, இருக்கும். இருக்கும். வாங்கிட்டாரு. அப்படியா? வாங்கிட்டாரு, 200 ரூபாய் வாங்கிட்டாரு. தனிநபரா கூட்டம் சேருதுன்னா என்ன அர்த்தம்? ம். இப்ப அடுத்த தலைவரோட படம் வருது இல்ல, அந்த படத்துக்கு யாரும் போகாதீங்க, அவர் மார்க்கெட்டை சரிக்கணுங்கிறது. அவருக்கு வரல, அவருக்கு கூட்டம் வரல. பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் வந்து தவிர்க்கணும்னு அவர் பேசிருக்காரு சார். இவ்வளவு நாள் பேசாம எதுக்கு இப்ப வந்து பேசணும்? ம். அங்க பாருங்க, தலைவர் பாலவாக்கத்துல இருந்து வெளியில வீட்டுக்கு போறாரு பாருங்க. சீக்கிரம் பாருங்க. பாத்தீங்களா எப்படா இவங்களை சமாளிச்சு வெளியே வரட்டுன்னு நினைச்சேன். ரொம்ப நல்லது.